அர்ச்சனா சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைகின்றது. அதாவது அர்ச்சனாவுடைய பேச்சு பாராளுமன்றத்தில் திட்டமிட்டு அவருடைய பேச்சு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அர்ச்சனா பாராளுமன்றத்துக்கு சென்றாலே 155 எம்பிக்களும் கலக்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பொதுவாக ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த கருத்து உண்மையோ பொய்யோ என்பது விவாதத்துக்குரியது. அதாவது இது எப்படியோ அர்ச்சனா ராமநாதனை கண்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அச்சமடையக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அர்ச்சனா எதையுமே மனதுக்குள் பூட்டி வைக்கக்கூடிய அந்த நிலை அற்றவர். எதையுமே வெளிப்படையாக பகிரங்கமாக எந்தவித அச்சமும் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமைசாலி தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள். ஆகவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எதையாவது உளறி தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். அதாவது அர்ச்சனா ராமநாதனை 24 மணி நேரமும் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டு கொண்டிருப்பது போலதான் அவர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய செயற்பாடுகள் பாராளுமன்றத்தில் செழிப்படைந்திருக்கின்றன என்று தான் சொல்லலாம். அர்ச்சனாவினுடைய பேச்சுக்களை நிறுத்துவதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சச்சிதமான ஒரு பிளான் போட்டிருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அர்ச்சனா ராமநாதனுக்கு சில நாட்களுக்கான பேசுகின்ற தடை, அதாவது பாராளுமன்றத்தில் பேசுவவற்றை வெளியிட சமூக ஊடகங்களில் வெளியிடுவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மனித உரிமை மீறல், அதாவது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறலுக்குள் கூட இது உள்ளடக்கப்படுகின்றது. சிறுபான்மையின மக்களின் சார்பாக சாவகச்சேரியில் போட்டிவிட்டு 20,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர் தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள். அந்த மக்களுடைய பிரச்சனை அவர் கதைக்காமல் அவர் அங்கே போய் வாய்மூடி மௌனியாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடுகளே பாராளுமன்றத்தில் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுதான். அவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்தளவு தூரத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாமல் கதைக்கிறதுக்கே தடை போடுவார்கள். இவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்கப் போகிறார்கள் என்பதுதான் தற்போது பல அரசியல் ஆய்வாளர்களால் கேட்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே அர்ச்சனா இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாகத்தான் நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு தரப்போகின்றோம். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறதாக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்பாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். இவ்வாறு சென்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் ஆரம்ப காலத்தில் பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவராகிய சஜித் பிரேமதாசாவால் பல நெருக்கு வாரங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நிமிடம் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்காமல் பல நாட்களாக இழுத்தடித்து கொண்டு வந்த செயற்பாடுகள் கூட அண்மையில் இலங்கையினுடைய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இதன் பின்னர் பல அழுத்தங்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எதிர்க்கட்சி தலைவராலே அவருக்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பலவற்றை அவர் வெளிப்படுத்துகின்றார். சில பிரச்சனைகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் பல பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான பேச்சுக்களாகத்தான் அவை காணப்படுகின்றன. இந்த வகையில் அரசாங்கத்தினுடைய தவறுகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற குற்றச்செயல்களை கூட அவர் துணிந்து வெளியிடுவதனால் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய பேச்சுக்கள் தமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லியும் தங்களுடைய திருட்டுக்கள் அம்பலமாக என்று சொல்லியும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நயவஞ்சகமான செயற்பாடாகத்தான் இது கருதப்படுகின்றது. அதாவது இந்த அர்ச்சனாவினுடைய பேச்சை வெளிப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நயவஞ்சகமான பேச்சு, அதாவது இலங்கையினுடைய ஜனநாயக பாரம்பரியங்களுக்கு முரணான செயற்பாடாகவும் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமை மீறுவதாகவும் தனிமனிதனுடைய பேசுவதற்கான பேச்சாற்றலை தடுக்கின்ற ஒரு அடிப்படை மனித உரிமை மீறலாகவும் காணப்படுகின்றது. இதற்கு எதிராக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வழக்கு தாக்கல் மேற்கொள்வதற்காக தற்போது அவர் தயாராகி கொண்டிருப்பதாக பல இடங்களில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார், பதிவு செய்திருக்கின்றார். அதாவது இந்த இடத்துல அர்ச்சனாவுடைய குரல் பாராளுமன்றத்தில் திட்டமிட்டு வெளிவராமல் தடுக்க முயற்சிகள் இனியும் இதை பொறுக்க முடியாது. எனவே இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தற்போது கிளம்பியிருக்கின்றார்.
எனக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் எப்போதும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்பார்கள். உங்களால் முடிந்தால் எனக்கு உதவுங்கள். ஏனென்று சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது பல லட்சங்களை அந்த உயர்நீதிமன்றங்களில் இவர்களுக்கு சார்பாக வாதாடுவதற்காக சட்டத்திறனிகளுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதனால் 15-20 லட்சங்கள் செலவாகும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போவதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் இது எந்த அளவுக்கு அவர் செயற்படுத்தப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவ்வாறு கூறிய பல நாட்கள் கடந்திருக்கின்றன. ஆனால் இதுவரை பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக இந்த அறிகுறியும் தென்படவில்லை. ஆனால் இனி அவர் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இனி பொறுத்தது போதும் என்ற அளவுக்கு அர்ச்சனா ராமநாதனுடைய மனநிலை மாறி இருக்கின்றது. நான் நாளைய தினம் வழக்கு போடப் போகிறேன் என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்னர் அவர் ஒரு பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் அதற்கான பணம் தேவை என்று சொல்லியும் அந்த பணம் இல்லாமை காரணமாக அந்த வழக்கு பதிவீடு செய்கிறது காலதாமதமாவதாக அவர் குறிப்பிடுகின்றார் போல தென்படுகின்றது. எனது வங்கி இலக்கத்தை வெளியிடுகின்றேன். அந்த வங்கி இலக்கத்துக்கு எனக்கூடாக நேரடியாக கதைத்து அந்த உதவிகளை செய்யுங்கள். என்னை பலர் வெளிநாட்டுக்காரர்களிடம் பிச்சை எடுப்பதாக கூறுகின்றார். உண்மைதான். ஆனால் நான் இந்த பணத்தை எனக்கு வீடு கட்டவோ அல்லது எனக்கு கார் வாங்கவோ அல்லது என்னுடைய சொத்துக்களை குவிக்கவோ என்னுடைய பிள்ளைக்கு சொத்துக்களை குவிக்கவோ நான் முயற்சிக்கவில்லை. மாறாக இவை அனைத்தும் அரசியல் தேவைக்காக, தமிழர்களுடைய அரசியல் தேவைக்காகத்தான் இதை பயன்படுத்துகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தேசிய தலைவருடைய கண்கள் எவ்வாறு காற்றில் கரையும் வரை அவர் எவ்வளவு துணிச்சலுடன் போராடினாரோ அதே போல நானும் துணிச்சலுடன் போராடுவதாக கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல இடைநிறுத்தி தனக்கும் தலைவருக்கும் ஒப்பீடு செய்ய முடியாது என்று சொல்லியும், தலைவர் மலை என்று சொல்லியும் தான் மடு என்று சொல்லியும் அங்கந்த வித்தியாசங்களை காட்ட முனைகின்றார். அப்படி இல்லாதவுடன் எனது பாராளுமன்ற உறுப்புரிமையை நீக்க வேண்டும். அவ்வாறு உறுப்புரிமையை நீக்குவதற்கு அவர்கள் முன்வர மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் சட்டங்களில் இவற்றுக்கு இடமில்லை. அதனால்தான் அவர்கள் இவ்வாறு குறுக்கு வழிகளை பயன்படுத்தி என்னுடைய பேச்சாற்றலை தடுப்பதற்கு இவ்வாறான ஒரு நயவஞ்சகமான செயற்பாட்டை செய்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இடத்தில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அனுராகுமார் திசாநாயக்காவுடைய அரசு ஒரு கொலைக்கார அரசாங்கம் என்று சொல்லியும், இந்த அரசாங்கம் பொதுமக்களை கொலை செய்த அரசாங்கம் என்று சொல்லியும் தன்னுடைய ஆத்திரத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த அநீதியான விடயங்களை நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்கின்ற போது நீதிமன்றத்தில் நாங்கள் இதை சம்பந்தமாக இந்த வழக்குகளை போடாதுவிட்டால் அவர்கள் தொடர்ந்தும் இதே போன்ற செயற்பாடுகளை இனிவரும் காலங்களில் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே நீதிமன்றம் சென்று சபாநாயகருக்கு எதிராக வழக்கு போட்டு ஒரு இடைக்கால தடை உத்தரவு போட வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் முயற்சி செய்கின்றார். இதற்கு 15-20 லட்சங்கள் தேவை என்று சொல்லியும் அவர் தன்னுடைய கருத்தில் வெளிப்படுத்துகின்றார். ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் எனது எம்பி பதவியை நீக்க போடப்பட்ட வழக்குக்கு 5 லட்சம் நிலுவையில் இருக்கின்றது. அது செலுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதைவிட யாழ்ப்பாணத்தில் ஊழல் செயற்பாடு ஒன்றுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக தனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் 6 லட்சம் கட்ட வேண்டியிருக்கின்றது. அந்த 6 லட்சம் ரூபாவை தனது நண்பர் ஒருவருடன் கதைத்திருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார். இந்த நண்பர் ஒருவரிடம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறுகின்றார். எனவே ஓப்பனாக நான் கேட்கின்றேன், யாராவது எனக்கு முன்வர முடிந்தால் என்னுடைய வங்கி இலக்கத்தினுடன் எனக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற உதவிதான் நான் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து என்னுடைய பேசுவதற்கான குரல்களை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்திருக்கின்றன. எனவே பாராளுமன்றத்தில் இவ்வாறு எனக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றச்செயல்களுக்கு எனக்கு எதிராக நடைபெறுகின்ற உரிமை மீறல்களை நான் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்.